வணக்கம் நண்பர்களே. நிறைய நண்பர்கள் வந்துட்டு, ஐயா நாங்கள் நிறைய பக்கம் போயிட்டோம், நிறைய தீட்சை வாங்கிட்டோம், நிறைய தேவதை சித்தி பண்ணிட்டோம், எதுவுமே எனக்கு வெற்றியாக மாட்டேங்குது, முறையாக யாருமே சொல்லிக் கொடுக்கல, நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, இதற்காக நம்ம ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வீடியோ நான் போடுறேன். நீங்கள் மாந்திரிகம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்பொழுதுமே சரி, ஒரே ஒரு தேவதை சித்தி பண்ணுங்க. அந்த தேவதை சித்தி பண்ணாலே போதும். அந்த தேவதையை வச்சே நீங்கள் அஷ்டகர்ம வித்தை அனைத்துமே ஆடலாம். நீங்கள் அந்த தேவதை 42 நாள் பூஜை பண்ணிட்டேன், சித்தி ஆகிடுது, அடுத்த தேவதைக்கு போகலாம் அப்படின்னு எப்பொழுதுமே நினைக்காதீங்க. எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, அங்கே வேலைக்கு போய் ஒரு மாதம் செய்கிறீங்க, அடுத்தது வேறு பக்கம் போகிறீங்க. இப்படியே நீங்கள் மாறி மாறி போயிருந்தீங்கன்னா யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. நீங்கள் ஒரே இடத்துல நிரந்தரமாக வேலை செய்யும் பொழுது யாராக இருந்தாலும் சரி உங்களை நம்புவாங்க. உங்களை நம்பி நிறைய பொறுப்புகள் கொடுப்பாங்க. அதுபோல தான் நீங்கள் ஒரு தேவதை சித்தி பண்ணி அதை வச்சே நீங்கள் அஷ்டகர்ம வித்தம் அனைத்தும் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த தேவதை உங்களை நம்பும். நீங்கள் அனைத்து காரியமும் வெற்றியாகும், கோடி சதவீதம் வெற்றியாகும். எப்பொழுதுமே சரி, ஒரு தேவதை சித்தி பண்ணுறீங்க அப்படின்னா தலை வாழை இலை விரித்து அதற்குண்டான படையில் நம்ம வைத்து விநாயகர் மந்திரத்தை ஒரு 21 முறை ஜபிச்சுட்டு அந்த தேவதையான மந்திரத்தை ஒரு 1008 உருவோ இல்லை 108 உருவோ நாம் ஜபிக்கணும். இதற்காக விநாயகர் சித்தி எடுக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. விநாயகர் மந்திரத்தை ஒரு 21 முறை ஜபிச்சா மட்டும் போதும். இதுக்காக விநாயகர் சித்தி எடுக்கணும் அது அப்படின்னு நிறையா இது சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் செய்யாதீங்க, அதெல்லாம் பொய். நீங்கள் ஒரு தேவதை நம்பி பூஜை பண்ணுங்கள், உங்களுக்கு அனைத்து காரியமும் வெற்றியாகும். ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, சரி அந்த தேவதை கட்டிக்கிட்டு தான் என்னங்க ஐயா பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எப்பொழுதுமே சரி, ஒரு தேவதை நம்ம கையில் வலுவாக இருந்தால் எவனாலையுமே கட்ட முடியாது. ஏன்னா அப்படி கட்டுக்காட்டுற மாதிரியாக இருந்தால் நாட்டில் எத்தனையோ பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையை கட்டுக்கட்டலாம் இல்லையா? சாதாரண ஒரு பிரச்சனையை கட்டுக்கட்ட முடியாத இருக்கிறவங்க எப்படி ஒரு தேவதை கட்டுக்கட்ட முடியும்? அவ்வளோ சக்தி வாய்ந்த தேவதை எப்படி கட்டுக்கட்ட முடியும்? இது எல்லாமே ஒரு பொய். இதை நம்பிட்டு தான் சில பேர் நிறைய தேவதை எடுக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. இது யாருமே நம்பாதீங்க. இந்த விஷயமெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் மாந்திரிகத்தில் எப்பொழுதுமே ஜெயிக்க முடியும். இல்லைனா நீங்கள் ஆயுஸ் பூரா நீங்கள் இப்படியே ஓடிட்டே இருக்க வேண்டியதானே தவிர எப்பொழுதுமே நிரந்தரமாக மாந்திரிகம் செய்து நம்ம வெற்றி அடைய முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இல்லை நேரில் வாங்க, நான் உங்களுக்கு முறையாக சொல்லி கொடுக்குறேன். எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இல்லை நீங்கள் நேர்லேயே வாங்க, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். மேலும் மாந்திரிகத்தில் எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோ நான் போடுறேன். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் மாந்திரிகம் பழகுங்க. இது தெரியாமல் நீங்கள் எப்பொழுதுமே சரி மாந்திரிகம் பழகாதீங்க. நன்றிங்க.